ஆண்பிரேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச மூச்சு விட ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நெடுதனை பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டு எல்லோருக்கும் இருதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 14/11/2024 இணைந்திருக்கின்றோம். நேரலை பொழுதோடு வளமை போலவே வியாழன் நிகழ்ச்சிகள் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் இன்றும் இடம்பெறுகின்றது. அதாவது முதலில் சிந்தனை நேரம் பொறிச்சொல், அதனைத் தொடர்ந்து ஏதாவது ஒன்றுடன் பேசிக்கொள்ளலாம். 10 மணிக்கு கவிதை நேரம், பகுதி 1 ஆவிஜகுரியர்கள், தொடர்ந்து நகுலாஸ்வனாயன் அவர்கள் அணிய காத்திருக்கின்றார்கள். மாலை நேர நிகழ்ச்சிகள் வளமை போலவே 5:30 ஆரம்பித்துக் கொள்ளும். எதுவாக இருந்தாலும் எல்லாமே நன்றாக சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை மீண்டுமாக இட்டபடியே இப்பொழுது டேவிட்டன் ஆரம்பித்து வைக்கின்றார் சிந்தனை நேரத்தை. வணக்கம் பாருங்க. யாக்கோப்பின் இறைவனை தம் துணையாக கொண்டோர் பெறு பெற்றோர் என்கின்றார் சங்கீத ஆசிரியர். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? நல்ல உற்சாகம். நீங்களும் தானே? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1754 பொதுக்காலம் 32ஆம் வாரம் என்ற வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித லாரன்ஸ் டு ஓடூல் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எம்மை நரக வேதனையில் இருந்து மீட்க வல்லவரை நாம் புகழ்ந்து பாடுவோம். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன், நான் கட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறிச் சென்றேன், நான் கட்டளைந்து ஓடி வந்தேன், என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் நீரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன், எந்தன் புகலிடம் நீரே அப்பா. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 20 25 வரை. அக்காலத்தில் இறையாட்சி எப்போது வருமென்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையில் வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது, ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகின்றது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்போது மானிட மகனுடைய நாள்களில் ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்தில் மின்ன ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கம் வரைக்கும் பளிரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளில் தோன்றுவார். ஆனால் முதலில் அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நச்சிந்தனையாக
இயேசுவின் உச்ச இலக்கான இறையாட்சி அவரின் பல்வேறு உவமைகளின் கருவாகவும் அவரது அரும் செயல்களில் உள்ளடக்கமாகவும் இருந்தது. குறிப்பாக மாற்கு சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே, மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரத்திலே இதுகளை அவர் பிரதானமாக குறிப்பிட்டுக் கொண்டு வந்தார். தந்தை கடவுளால் அருட்பொழிவு செய்யப்பட்டு இறையாட்சியை பறைசாற்றிய இயேசு இவ்வுலகம் இறையரசின் நிலமாகிய இறையாட்சியின் பண்பு நலங்களை பிரதிபலிக்க வேண்டும் என்றார். இறையாட்சியின் அளவுகோல் முழு மனித விடுதலையாகும். சமூக நீதி அதன் சாராம்சம் அனைவரிலும் கடையராக பணம் உடைமை என்று கருதாமல் அனைவருக்கும் பணிவிடை புரிந்து சமத்துவ சமூகம் படைப்பது அதன் இலட்சியமாகும். இதுவே இறையாட்சியாகும். சமநீதியற்ற சமுதாயத்தில் ஒருவன் அழுக்கப்படாமல் பொருளீட்டுகிறான், ஒருவன் கதிர்வெப்பம் தாக்கி கருத்து கிடக்கின்றான். இந்நிலை மாய்ந்து கிறிஸ்துவில் அனைவரும் சமம் என்ற புனித பவுல் அடிகளை கலாத்திற்கு எழுதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 28லும் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 13லும் எழுதப்பட்டிருக்கிறபடி அந்த நிலை மலர வேண்டும். அன்பு நீதி செயல்களில் நம்மை ஈடுபடுத்தி இறைவனுக்கு நறுமணம் வீசும் காணிக்கையாக நம்மை மாற்ற இறையாட்சி நம்மை மலரும் என்பதை இன்றைய நாளிலே நாம் கண்டுகொள்ளலாம். இறையாட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ அல்லது காலத்தையோ குறிப்பது அல்ல. மாறாக இறையாட்சி என்பது நிலையை குறிக்கின்றது. ஆகவே இறையாட்சியை நமது ஊனக்கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் ஆத்மாவில் அதை அனுபவிக்க முடியும். இறைவன் நம்முடைய உள்ளத்தில் ஆட்சி செய்யும் போதுதான் இறையாட்சியை நம்மால் உணரவும் அனுபவிக்கவும் முடியும். இதை நமக்கு தருபவர் இறைவனின் தூய ஆவியார் நமக்கு தருவார். இறையாட்சி என்பது உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவியானவர் அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி, அருப்பியவற்றையை அடிப்படையாக கொண்டது என்கின்றார் புனித பவுல் அடிகளார். நற்செய்தியால் தூண்டப்பட்டு நீதியின்பால் பசிதாகம் கொண்டவர்கள், நீதிக்காக பாடுபடுபவர்கள் தான் இறையாட்சியின் அனுபவத்தை அனுபவிக்க முடியும். ஆகவே இன்றைய நாளிலே இந்த சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகட்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடவரும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையை திருமதி கலைவாணி மோகன் அவர்களே மற்றும் அனைத்து உறவுகளே, மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மொழியை வாழ்வியலாக்கி கொண்டு தமக்காக மரணித்த விடுதலை போராளிகளை மட்டுமல்ல குடும்பங்களிலே மற்றும் யாரும் நினையாத ஆத்மாக்களையும் இந்த வழியிலே நினைந்து அவர்களுக்காக இந்த கார்த்திகை மாதத்திலே பிரார்த்திப்போம். மீண்டுமாக இன்றைய நாளிலே விசேஷமாக முதல் நாட்டுக்காகவும் ஜெபிப்போம். நீதியான ஒரு தேர்தல் நடைபெறவும் அதன் முடிவுகள் எல்லோருக்கும் சாதகமாக வரவும் படியாக இந்த நாளிலே வேண்டுவோம். மேலும் இன்றைய நாளிலே இந்த நேரத்தை ஒதுக்கி தந்த தங்கை அவர்களுக்கும் இந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அன்போடு விடப்படுகின்றேன். அன்பு தங்கையே, நன்றி அண்ணா. ஓடி வாங்கோ. நன்றி, வணக்கம். டாக்டர்கிட்ட போறோம். பல்லு பிரச்சனை கொஞ்சம் வலியா இருக்கு, அதை போய் காட்டி கொண்டு வருவோம். ஓகே, நன்றி. வணக்கம். வணக்கம் பாலன் வேல் பிள்ளையோட வணக்கம். வாங்க. இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்க? நல்லா உற்சாகம். நீங்கள் எப்படியோ? நாங்களும் அதே நலம் உற்சாகமா இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படி முதற்க இந்த நாளை காலத்தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக் கொண்டு எங்களோட பாமோத்தின் அதிபர் எங்கள் அன்பு சகோதரர் நடாமோகன் குடும்பத்தினரையும் அந்த கலன் சேர்த்துக்கிற அனைத்து குடும்பங்களையும் மற்ற எல்லோரையும் பேசப்பாதாவை நீங்கள் நிறைவாக ஒவ்வொருவரும் குடும்பத்தினர்களும் சந்தானங்களை மனநத்தனையாக பெரிய செய்யணும்னு சொல்லி ஏசப்பாவோட பிரார்த்தனையை எடுத்துக்கொண்டு சகோதரி. கண்டல் கணவத்தி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் 394 சொல்லிக்கொண்டு வளமை போல பழைய ஏற்பாடு ஏசியா திக்கஸின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-12 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல 870வது பக்கம். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது
நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர். உமது சந்நிதியில் பர்வதங்கள் உருகி போயின. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினால் தேவரீர் கடுங்கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடுங்கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான பந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல் உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. கர்த்தாவே, அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்கள். கர்த்தாவே, அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக. இதோ பாரும், நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே. உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரமாயின, சீயோன் வனாந்தரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்தும் அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கி கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? நாளைக்கு சௌகரி 65 தொடர்ந்து கொண்டு ஒரு காலம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு தோற்றம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மாக்கிருவை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் மாக்கிருவை, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை மாறாத கிருபை. கிருபையினாலே இரட்சித்தீரே, நீதிமானாக மாற்றினீரே. கிருபையினாலே
நீதிமானாக மாற்றினீரே. உயிர்த்தெழச் செய்தி கிறிஸ்துவோட கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். உயிர்த்தெழச் செய்தி கிறிஸ்துவோடே கூட உன்னதங்களிலே அமரச் செய்தீர். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை என்றும் மாறாத கிருபை. தேவனின் பலத்த சத்துவத்தானே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. தேவனின் பலத்த சத்துவத்தானே நற்செய்தி அறிவிக்கும் திருத்தொண்டனானே. கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றேன் நான் கிருபையினாலே. கிறிஸ்து இயேசுவின் அளவற்ற செல்வத்தை அறிவிக்கின்றோம் நாம் கிருபையினால். அறிவிக்கின்றோம் நாம் கிருபையினால். கிருபை கிருபை மாறாத கிருபை, கிருபை கிருபை என்றும் மாறாத கிருபை. தகப்பனே, மீண்டும் இந்த புதிய ஒரு நாளை காண தந்த கிருபைக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி ராஜா, கோடான கோடி நன்றி ராஜா. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா, எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவைகளை தந்தீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நான் சொல்ல சொல்றேன். அதற்காக தானே பிள்ளைகளுடைய தேவையை சந்திப்பதற்காக கோடி நன்றி ராஜா. மற்றும் குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள குழப்பங்களை கொண்டு வருகின்ற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன். சோத்திரம் தகப்பனே, குடும்பங்களை நிறைவாக ஆசிர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்கிற வழி எடுக்கணும். அதுக்காக நடிச்ச தகப்பனே, மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களுக்கு பாதுகாப்பின் தரம் அவர்களோட கூடவே இருக்கவங்க ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பாதுகாப்பு வெற்றமைக்காக கோடி அனுப்பியிருக்கிறோம். மற்றும் கலம் சிறப்பின் அனைத்து குடும்ப அவர்களுடைய தேவைகளையும் சந்திக்க உணவு ஜபிக்கிறேன். ஆசிர்வதிங்க, உங்களுக்கு எல்லோருக்கும் ரட்சிப்பு அனுப்பி ஆசிர்வதிங்க. தான் அனுப்பின தகப்பனே, மற்றும் உங்கள் பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களின் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, நடந்து வெளியே போய் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஒரு பரிசுத்தமுள்ள கரம் அவரோடு கூடவே இருக்கவங்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளைகளோ ஏற்படாத வேண்டும் தகப்பனே. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்தவன் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் பார்த்து வருமைக்காகவும் இந்த நாள் பாதுகாப்பாக எடுத்த போலமைக்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து கொஞ்சம் கூட வேடுங்க ராஜா. மற்றும் ஆசிர்வதிங்க. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்தவன் ஜெபிக்கிறேன் தகப்பனை சொல்லிக்கொண்டு பிரபுரின் சகோதரி நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜெயானட்சனோட வாங்க, வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு, நடாமோகன் அவர்களுக்கும், அனைத்து பாரும் அவர்களுக்கு எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசிரியுடன் குறிக்கொண்டு நான் ஜெமிந்து தியானடைது. இந்த மாதம் கார்த்திகை மாதம் எங்களை விட்டு பிரிந்து போன அனைத்து ஆன்மாக்கள் மீதும் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு இறை வேண்டுதல் செய்வோம். இந்த பொது காலத்தில் 11ஆம் வாரத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை. இயேசு கூறுகின்றார், ஞானம் நிறைந்த இடம் எல்லாவற்றிலும் நிறைவாக உள்ளது. பணமிருந்தும் ஞானம் இல்லையே, அதனால் பயன் என்ன? புகழ் சேர்ந்தும் ஞானம் இல்லையே நிலைக்க முடியுமா? அழகிருந்தும் ஞானம் இல்லையே ரசிக்க இயலுமா? இவை அனைத்திற்கும் முக்கியமாக ஞானம் தேவைப்படுகின்றது. எனவே ஞானமே அனைத்திலும் மேலானது. இன்றைய உலகில் எல்லாம் இருந்தும் மனிதர்களுடைய ஞானம் இல்லை.
இன்றைக்கு அழிவு நேரும்போது ஞானம் இல்லாத மனிதனின் இயற்கை சுரண்டலினால் பூகம்பம், வெள்ளம், விமான விபத்து, பேருந்து விபத்துக்கள், வன்செயல் என இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படுகின்றன. ஞானம் இல்லாதவர்களால் தான் இன்னும் யுத்தம், கோடிக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு வேண்டுமானால் அறிவிருக்கலாம், ஆனால் ஞானம் இல்லை என்பது தெளிவில்லை. புத்தகத்தை மட்டும் போதிக்கும் பாடசாலைகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் ஞானத்தை போதிக்குமானால் தொடர்ந்து உலகம் உய்யும். இல்லையில் 4 எழுத்து படித்தவன் நாட்டை கெடுத்தான் என்ற கதையாகிவிடும். இறைவனை நம்ப வேண்டும். உண்மையில் நாம் உணர வேண்டிய இறையாட்சி சாதாரண வாழ்முறையிலே அதில் வரும் இன்ப துன்பங்கள் என்று உணரப்பட வேண்டியது. எனவே குழம்புகின்ற சூழ்நிலைகளையும் தவிப்போம். உண்மையான இறைவனிடம் இறைமனித உறவில் அன்றாட வாழ்வு அனுபவத்திலே நம் முன்னே உணர்வோம். அதன் வழிகாட்டுதலில் வாழ பயிர்வோம். ஞானத்தை கைப்பிடிப்போம். இதழால் நன்றி சொன்னால் இறைவனுக்காகிடுமோம். இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோம். வாழ்வில் காட்டுதலே வானிறை கேட்கும் நன்றி, மனத்தாட்சியும் தரித்திரமும் தயவு காட்டு நன்றி. ஆறுதல் மொழி கூறி அன்பினில் வழிகாட்டி உயிர் தரும் உண்மையிலே உறவுகள் தருபவர்க்கே. இதழால் நன்றி சொன்னால் இறைவனுக்காகிடுமோ. இதயத்தில் நன்றி சொன்னால் இயேசுவுக்காகிடுமோ. நன்றி, வணக்கம். கலைவாணி மோகன். மிக்க மிக்க நன்றி. ஜான்சன் வழியை தொடர்ந்துள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்றைக்கெல்லாம் இப்படித்தான் வரும். இந்த கேமரா வேலை செய்யல. வணக்கம் பாருங்களேண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே இறை ஆட்சியும் இறை அருளும் நிறைந்திருக்க திரையிலே இசைந்து சென்ற திரு பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், திரு ஆண்டனி டேவிட் அவர்கள், திருமதி ஜெயா நடேசன் அவர்கள், மேலும் திரையிலே காணுகின்ற திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களோடு இதனை நிறைப்படுத்துகின்ற தங்களுக்கும் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். விவிலியம் தருகின்ற ஒரு செய்தி, வருந்தி உழைப்பது வீண். இதை கேட்கும் பொழுது நான் ஒரு அதிர்வாக இருக்கிறது. இதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது அடுத்தவரை சுரண்டி அநியாயமாக வட்டி வசூலித்து ஏழைகளை வதைத்தொழித்து சுய நலத்துடன் சேமிக்கும் எதுவும் நிலை பெறுவதில்லை என்ற அர்த்தத்திலே இது கூறப்பட்டுள்ளது. இயேசு கூறுகிறார், அறிவிலேயே இயேசு கூறுகின்ற செய்தி, அறிவற்ற செல்வனின் உவமையிலே இயேசு கூறுகிறார், கடவுள் அவனிடம் வந்து அறிவிலேயே இன்றிரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையதாகும் என்று கேட்பதனை லூக்கா 12வது அதிகாரம் 20வது வசனத்திலே காண்கின்றோம். மேலும் வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர், ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெறும் பயன் என்ன? அதாவது இதன் அடிப்படையில் தான் பகிரப்படாத செல்வத்தினாலே பயன் ஒன்றும் இல்லை என்பதனையும், அச்செல்வம் சம்பந்தம் இல்லாமல் வேறு யாருக்கோ போய் சேர்ந்துவிடும் என்பதையும் அறிந்த நிலையில் தான் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், வருந்தி உழைப்பது வீண். அவர்கள் சேமித்து வைக்கின்றனர், ஆனால் அதை அனுபவிப்பது யார் என அறியார். ஒன்றை சேமித்து வைக்கலாம், நல்லவர் அதை பாவிக்கலாம், ஆனால் அது புல்லுக்கும் பூவுக்கும் சமமானது. ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு மாயச்சுடர். ஒரு நாள் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த மாயச்சுடர் அணைந்து இருந்தாலும் கூட ஆசை என்னும் மாய வலையில் வீழ்ந்து காலத்தை சிக்கலாக்கி விடுகிறது தான் மனித மனங்களினுடைய இயல்பாக இருக்கிறது.
மனித வாழ்வில் ஏன் இந்த பொருளற்ற ஆசைகள்? இந்த ஆசைகளை விடுத்துத்தான் மலையிலே போயிருந்து தவம் செய்தார்கள் ஞானிகள். அடுத்த கேள்வி எழுகிறது, ஞானிகள் மலையிலே இருந்து தவம் செய்தால் இந்த உலகம் வாழ முடியுமா? ஆகையினாலே உழைக்கத்தான் வேண்டும். ஆனால் ஆசைகள் ஆசைகளாக இருந்தால் பரவாயில்லை. அதுவே பேராசை, வெறி, பொறாமை, துரோகம், ஏமாற்றுதல், கொலை செய்தல் என்ற பாவங்களால் நீண்டு கொண்டே போய் நம்மையும் அழித்து பிறரையும் அழித்து விடுகிறது. பலரது இறப்புகளை கண்ட பின்னும் கூட இந்த வாழ்க்கை நிலையானது, நான் நீண்டு வாழ்வேன் என்று கூறிக்கொண்டு மனித மனங்கள் திருந்த மறுக்கின்றன. ஒரு நீர்க்குமிழி போன்றது இந்த வாழ்க்கை. அதனை ஊதிவிட்டால் உடைந்து இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். இந்த உண்மையை கூட உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கு பலரது மனங்களிலே ஆசைகள் கொழுந்து விட்டெறிகின்றன. ஒரு நாள் நாம் பெற்றுள்ள செல்வங்கள் அனைத்தும் பொருளற்று போகும்போது வீடு, வாசல், பணம், பதவி எதுவுமே உடன் வரப்போவதில்லை என்பதை உணர வேண்டும். அடுத்தது, நாம் மட்டுமே வருந்தி உழைத்து எல்லாவற்றையும் சேர்த்து வைத்தால் அடுத்த சமுதாயம் உழைப்பதற்கு என்ன இருக்கிறது? அவர்கள் வெறும் அனுபவித்து மட்டுமே போவார்களாக இருந்தால் அவர்கள் அனுபவிக்கும் நிலை எவ்வாறானது? எனவே அவர்களும் கடினப்பட்டு உழைக்க வேண்டும் என்பதனை இந்த செய்தி நமக்கு தருகிறது. உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனை ஆகிய கண்ணீரில் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருளாசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். ஆகையால் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தில் நின்று திரிந்து பல வேதனைகளை தங்கள் மீதே வருவித்துக் கொள்ளுகின்றனர் என 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள் குறிப்பிடுகின்றன. எனவே நாம் அதிக ஆசை கொள்ளாமல் நாம் எமக்குரிய வாழ்வை தேர்ந்தெடுத்து எமக்கும் மற்றவர்களுக்கும் உரிய முறையிலே வாழ்வதற்கும், பொருள் எம்மிடம் வந்து குவியும் போது இறைவன் அது எமக்கு தருகின்ற செல்வம், அது எமக்கு மட்டும் சொந்தமில்லை, நாம் இறந்து விடுவோம். ஆகையினாலே இதை மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கு நல்ல மனதுள்ளவர்களாக இன்றைய நாள் எமக்கு அமைய அருள் வேண்டுவோம். அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள் தாரும். இந்த வேளையிலே இன்றைய தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா என்று ஏங்கி நிற்கின்றவர்கள், வயோதிப நிலையிலே அனைத்தும் இழந்து பார்ப்பதற்கு யாரும் இல்லாமல் கூட வயோதிப சாலையிலே தஞ்சம் புகும் போது என்னுடைய பிள்ளை எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்குமா, என்னை வந்து பார்க்குமா என்று ஏங்கி வாசலிலே நின்று அழுது கொண்டு செல்லுகின்ற வயோதிப உள்ளங்கள், இன்றைய நாளிலே மரணித்து போன உயிர்களுக்காக, அந்த ஆன்மாக்களுக்காக வேண்டி நிற்கின்ற உள்ளங்கள், இங்கே இந்த தளத்திலே இறை பணி என்ற பணியினை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்கள், அதனோடு இணைந்து நிற்கின்ற உள்ளங்கள், இதனை நெறிப்படுத்துகின்ற இந்த தளம், இதனை நெறிப்படுத்துகின்ற வாணி மோகன் அவர்களுக்கும்,
இறையாட்சியின் அருளும் ஆசியும் நிறைந்திருக்க அருள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். ஜேம்ஸ் ஆர்ஸ்டன் அவர் இணைந்திருந்தார்கள். நன்றி. தொடர்ந்து நேவிஸ் பிலிப் சார் வணக்கம். வாங்க. இனிய காலை வணக்கம் வாணி. வணக்கம். வாங்க. நலமா இருக்கிறீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? உற்சாகம். நன்றி. நீங்கள்? நாங்களும் உற்சாகமாக இருக்கிறோம். நன்றி வாணி. ஆமா, அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் 1531 நச்சிந்தனை தொடர் என்று 1531 என்னும் கூறிக்கொண்டு இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, நம் நடுவே இருக்கின்ற இறையாட்சியை அமல்படுத்துவது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. அதற்கு நாம் போரிட வேண்டும். இறைவனை மட்டுமே நினைத்தவாறு போரிட்டு அழகையின் ஆசைகளின் மீது வெற்றி கொள்ள வேண்டும். 2 விதத்தில் போரிட்டு இறையாட்சியை அமல்படுத்த அவசரமாய் அழைக்கின்றது இன்றைய நற்செய்தி. நம் உள்ளத்தில் உறைந்து கிடக்கும் தீமைகளை விரட்டுவதற்கு போராட வேண்டும். இந்த போரும் கடினமான போர்தான். இதை தினமும் தியானத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மௌனமாக வெற்றி கொள்ள வேண்டும். இதனால் தான் இதை மௌன போர் என்று அழைக்கின்றோம். நாம் வாழும் இடங்களில் மனிதர்கள் அரக்கத்தன்மையுடன் நடக்கும் போது அதை எதிர்த்து செயல்பட நாம் தொடங்கும் போரே அரட்டும் போர். நம் செயல்பாடு அந்த அரக்கர்களை அரட்டும் வன்மைகள் அவர்கள் செயல்களை அச்சுறுத்தும் வண்ணம் அமைய வேண்டும். இந்த போரை நாம் தொடுக்கும் போது இறையாட்சி இயக்கத்தில் இருப்பதை நாம் தெளிவாக கண்டறியலாம். இந்த இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் வரையில் வராது என்கின்றார் இயேசு. இதன் பொருள் என்ன? இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இறையாட்சி என்பது ஒன்றை அழித்து புது உலகை கட்டுவது அல்ல. மாறாக ஒவ்வொருவருமே அதற்காக மாற்றத்தை தங்களுக்குள்ளாக ஏற்படுத்த வேண்டும். ஒரு மனிதருடைய வாழ்க்கை மற்றவரின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி அது வாழ்வாலும் இந்த உலகத்திலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்று சாதாரண மனிதர்கள் தங்கள் நேர்மையான வாழ்வினால் மக்கள் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அந்த தாக்கமானது மாற்றமாக மலர வேண்டும். அதைத்தான் இயேசுவும் செய்தார். எனவே நாம் இருப்பது போல் இருந்துவிட்டு மாயா ஜாலம் போல இந்த உலகம் மாறும் என்றால் அது இறையாட்சி அல்ல, மாற்றமும் ஏற்படாது. மாறாக மாற்றம் என்பது நம்மில் இருந்து உருவாகி அது மலர வேண்டும், எல்லா இடங்களிலும் பரவ வேண்டும். அந்த இறையாட்சியைத்தான் இயேசு போதிக்கின்றார். இன்று நாம் எல்லோரும் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். யாராவது மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். நமக்கு ஏன் தேவையில்லாத வம்பு என்று ஒதுங்கியே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று பலரும் தங்கள் தேடுதலை வெளியே வைத்திருக்கிறார்கள். ஆனால் தங்களுக்குள்ளே தேடினால் அமைதியும் நீதியும் மகிழ்ச்சியும் தங்கள் வாழ்விலும் பணியிலும் அடங்கி இருக்கின்றது என்பதை கண்டுகொள்ளலாம். எங்கெல்லாம் மனிதர்கள் மன்னிப்பை பெறுகின்றார்களோ அனுபவிக்கின்றார்களோ, எங்கெல்லாம் பொருட்களை விட மனிதர்கள் பெரிதாக மதிக்கப்படுகின்றார்களோ, எங்கெல்லாம் இறைவனின் விழுமியங்கள் போற்றப்படுகின்றதோ நடைமுறைப்படுத்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் இறையாட்சி மலர்ந்து மனம் வீசும் என்று கூறிக்கொண்டு, இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும், இறையாட்சி மலர வேண்டும், புது வாழ்வு புலர வேண்டும், வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும், வார்த்தை மனுவாக இங்கு நீதி நிலைக்க வேண்டும். நிலை மாறுமா, தரம் சேருமா, வலுவாகுமா, துயர் மாறுமா, நிலை மாறுமே, கரம் சேருமே,
வலுவாகுமே துயர் மாறுமே விண்ணும் மண்ணும் சேரும் நாட்கள் விரைவில் நாம் காண்போம் இறையாட்சி மலர வேண்டும் புது வாழ்வு புலர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு திருமதி வாணிமோகன் உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினில் இந்த இறை வேண்டல் இறை சிந்தனைகள் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து சுற்றி மேம்பட்டு வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் எங்கள் இறந்து போன ஆன்மாக்களுக்காக சிரிப்போம். அன்பா நாங்கள் வா இன்று நீர் உம்மிடம் விலையில் எடுத்துக்கொண்ட ஆன்மாக்கள் அனைவர் மீதும் நோய்வான ஆசிரியர் பொழிந்து அவர்களுக்கு நித்திய சாந்தியை அளித்தர்கள். அவர்கள் இந்த உலகில் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் செய்த சகல குற்றங்களையும் மன்னித்து அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்களுடைய உத்தரிப்பு நிலையில் இருந்து விடுவித்து மது பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துள்ள வேண்டும். வைவா ஆமீன் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். வாணிமோகன் அவர்களே, நன்றி வணக்கம். மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். காலை நேர சிந்தனை பொது சிந்தனையில் இருப்பேன். உறவுகள் இணையும் நேரம். தமிழக்கா வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம் மாமி. நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் மாமி. ஒட்டு பொது சிந்தனையும் இல்லை. இந்த காலநிலையை பார்க்கல ஒன்றும் வர இல்லை. காலநிலை குளிருது அவ்வளவுதான். போர்த்து மூடிக்கொண்டு பதுக்கத்தான் சொல்லு. இன்றைக்கு என்ன சமைக்கலாம்ன்ற யோசனை கிடையவே கிடையாது. அதுக்கு பிறகு என்ன செய்யலாம்ன்ற யோசனை இல்லவே இல்லை. ஒரு சிந்தனையும் இல்லாம இருக்கிறது. என்ன செய்யலாம்னா மூளை மறந்து இருக்கிற சிந்தனை வரையிலேண்டா அதிசயம் தான். இல்லை இல்லை இல்லை, அது நல்ல விஷயம் இல்லை. காலையிலேயே மூளைக்கு வேலை கொடுக்காம அது ஃப்ரெஷ் அப்படியே இருக்குமே அது. ஆனா உண்டு உறைஞ்சும் போயிருங்க வேணும். அப்பப்ப தூச்சி தட்டணும். இந்த தூச்சி தட்டுற கேமராவே நின்று போச்சு எனக்கு. திடீரெண்டு டக்கு புக்கடு நின்றுது, லைட்டும் நின்று கேமரா நின்று இப்போ நான் இருட்டுக்குள் இருக்கிறேன். சரி செய்யவும் இல்லை இல்லை, அது அந்த பேக்ரவுண்ட் வருது என்ன காணல. அதில் கொஞ்சம் இன்னொரு ஆள் வேணும் அட்ஜஸ்ட் பண்ண. திடீரெண்டு விழுந்துட்டு எப்படியாக நம்ம நாடே மாற்றத்தில் இருக்கீங்களா? இதுக்கு ஒரு மாற்றம் வருகிறாங்க. எந்த ஒரு மாற்றம் பணம் இல்லாத மாற்றமாக இருந்தால் சரி, அதை செய்கிறதா இருந்தா. இல்லாட்டா அதுக்கு செலவழிச்சு கொண்டு நிற்கணும். இல்லை இல்லை, அது இது வருது என்ன காணும், விஷுவலில் காணும். சரி பார்ப்போம். அது விழுந்துட்டுது அந்த இதில் சும்மா சொகுப்பரெல்லாம் நிற்கிறது. அது புசுக்கண்டு விழுந்துட்டுது. சரி, நாளைக்கு நல்ல ஒரு மாற்றம் வரட்டும் வரட்டும் வரட்டும். மக்களோடு தெரிகிறார்கள். வாக்கு நிலையத்துல துப்பாக்கி சூடு நான் பார்க்கல, மேலால பார்த்தேன்னு வாசிக்கல. உங்களுக்கு ஒருவர் பலி எந்த இடம்னு தெரியல, உங்களுக்கு வாசிக்கல. நேற்று வேத ஒரு இடம் மட்டும் போட்டுருந்தேன், மறந்துட்டேன். அவங்க திட்டல் அட்டுப்புட்டி நட்டாக்குது நம்ம மக்கள். அடி குழப்புறக்கு இருக்குதானே சொல்லி குழப்புறக்கு எல்லாத்தையும் செய்யணும். எல்லாருக்கும் எல்லா எதிரிகளும் இருக்குத்தானே அதுக்குள்ள பொண்ணோட குழப்புறதுக்காக இருக்கும். அது எங்கே நம்ம ஞாபகம் இல்லை எனக்கு. ஓடி ஓடி ஆட்டி நடக்கு. இது தேவையா? கேட்குறவர்கள் யாரை சும்மா இருக்கிற நீங்கள் ஐயா உங்களை மண்டை உடைக்கிறீங்க, காலை உடைக்கிறீங்க, கையை உடைக்கிறீங்க. நாளைக்கு வரும் தானே ரிசல்ட்ஸ். வெயிட் அண்ட் சி. சரி, காலையில் எழும்பியவர்கள் வரலாம். இப்போ தமிழருக்காக எழும்பிட்டு திரும்பவும் குளிர் இருக்கணும் போல இருக்கா. அவரது சிந்தனை என்னென்னா காலநிலை அப்படி சோம்பல் படுத்துகின்றது. சோம்பல் இல்லை, அது குளிர் தான். காலையில் அது இங்கே பிரிட்டனில் குளிர் கூட போகுதாம், லண்டனில். அப்போ இன்றைக்கு சரியான குளிர் காலையிலேயே ஹீட்டர்களை போட்டு. ஆனால் உங்களை பார்க்க குளிர் மாதிரி தெரியல, சாம்பல் சட்டையோட இருக்கிறீங்க. இல்லை, நான் இன்னைக்கு போட்டுக்கிறேன். இப்போ வெளிக்கடணும் தானே.
உள்ளுக்குள்ள வாமா இருக்கு, ரெண்டா ஹீட்டர் போட்டு இருக்கு தண்ணி. ஹீட்டர் போட்டா உங்களோட விட ஹீட்டை போட்டால் ஓமா இருக்கும். எங்கட விட நீங்கள் போட்டால் அங்கே ஓட்டைக்குள்ளால் ஓடிடும். ஓட்டைக்குள்ளால் ஓடி அதுக்குள்ளால காற்று வரும். அப்படியான வீடுகளாம் இங்கே இந்த பக்கங்களில் நின்று பிடிக்காது ஹீட்டு பெருசாக. பழைய வீடுகள் தானே, அதுக்கேற்ற ஒழுங்கு அமைப்பும் செய்ய இல்லை தாண்டி வருகள். சும்மா உள்ளுக்கு பேப்பரை வச்சு தண்ணி செய்யிருக்கிறாரு, கையை வச்சு அது அப்படியே விடும். ஆணி அடிக்கல அது சுவர்களாம் இங்கே பல சுவர்கள். அப்படி இது ஒட்டுப்படும். வாங்க ஜெயமலன் அவர்கள், நான் முந்தைய எலெக்ஷன் பற்றி சொல்ல வருகின்றார். வாங்க வணக்கம். செய்தியாளர் வருகின்றார். வணக்கம். இனிய காலை வணக்கம். வணக்கம். 18 வீதம் போட்டு நம்ம என்னண்டு உங்களோட மாவட்டத்துல 18 வீத மக்கள் 10 மணிக்கு முதலே போட்டுட்டார்களாமன்னு சொல்லி ஒரு இப்ப பேஸ்புக்ல மாவட்டமா மக்கள் நேரத்தோடையே போட்டுட்டு சாப்பிட்டு படுத்து கிடக்குறார்கள் போல. ஏடுதான் ஜோலிக்குள்ள போவான்ட்டு அவ்வளோ ஆர்வம் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் பெருமைப்படணும். அதான் 10 மணிக்கு முதலே 18 வீதம் போட்டுருந்தா இப்ப இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 6-7 மணி மட்டும் நடக்கும். அப்போ இதுக்குள்ள 4 மணி மட்டும் தான் போட் போடுறேன். 4 மணி மட்டும் அதோட நிப்பாட்டி. இன்றைக்கு லீவுகளும் தானே எல்லா இடமும். இப்போ இங்கே மாதிரி இல்லை தானே. இங்கே வேலை முடியும் வரைக்கும் இரவு 9 மணி வரைக்கும் வச்சிருப்பார்கள். இங்க 9 மணி மட்டும் இருக்கு. அங்கே லீவு தானே. அப்போ எல்லாரும் போடுங்கன்றது தான். மற்ற இனி அதுக்கு பிறகு தேர் திருவிழா எல்லாம் ஆரம்பிச்சு விடுவார்கள். தண்ணி ஏற்படும் 4 மணிக்கு எல்லாத்தையும் நிப்பாட்டி நம்ம தீர்த்தம் எல்லாம் ஆடி போடலாம். போட்டு முடிச்சிருக்கணுமா? கணக்க சென்டர் வச்சிருக்கணுமா? 4 மணிக்குள்ள போடலாம் தானே. 4 மணிக்கெல்லாம் முடிக்கிறேன்னு சொன்னவன் நேற்று நியூஸ்ல. காலை 7 மணி அப்படி துவங்குவாரெல்லாம் இருக்கும். 7 மணிக்கு தொடங்கிருமா? போடலாம் தானே. என்னத்தை சும்மா இதன்பட்டு வாரத்துக்கு காணாம என்ன வாக்குச்சாவடிகளை கணக்க வச்சா டக்கடக்குன்னு போட்டுருக்கணும் தானே. கிட்ட கிட்ட வச்சிருக்கேன் இந்த பிறகு வசதிக்கா வண்டின்னு போட்டுருந்தாய். நல்லதே டக்கட் இன்றைக்கு இரவைக்கே தெரிய வந்துடும் நினைக்கிறேன். தெரிய வந்துடும் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்குள்ள விடிய தானே சொல்லி கொண்டிருக்கிறவங்க. நாங்கள் அங்க எங்களுக்கு இரவுக்கு தெரிய வந்துடும். அங்க இருந்த ஆக்களையும் பல கூப்பிட்டு இருக்கிறான். வெளியில இருந்தும் ஆக்களை கூப்பிட்டு இருக்கணும்மா. நீ இது வந்து காவண்டி என்றதுக்கோ பிரச்சனைகள் தேர்தல் ஆணைக்குள்ள கூட்டி வந்திருக்கு. ஜெயமலர் அவர்கள் போட்ட ஜம்பரோட நான் இருக்கிறேன். எனக்கு இது வருதில்லை, கேமரா வருதில்லை. சரி நான் விழுந்து போச்சு. அதோட அப்படியே நண்டுட்டு. சரி பார்ப்போம். எது குரல் வரும் ஆள் இல்லாம இப்ப இந்த வருகுது குரல் வருகுது. இல்லை அதை கொஞ்சம் செட் பண்ணா சரியா. இரண்டாவது வந்து இதுக்கு கம்ப்யூட்டருக்கு மேல ஒரு இது இல்லை தடியெல்லாம் வச்சிருந்தாங்க. அது டமுக்கடின்னு நின்றுட்டு இப்போ அதோட சேர்ந்த கேமராண்டா இல்லை தானே, பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ராவை வாங்கி அது ஒரு லைட்டோட தாண்டது. அப்போ லைட்டு முடிஞ்சு அதுவும் முடிந்துட்டுது காலையில். சரி. ஜெயமலா அவர்கள் பக்கம் அந்த பொது சிந்தனையில கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நோ சிந்தனை உங்கள் பக்கம் திடீரென்று ஒன்றும் வருது இல்லை. நீங்கள் அந்த யோகா செய்கிறேன்னு சொல்கிறீங்க தானே. அப்போ காலையில் ஒவ்வொரு 4 மணி மணி செய்வீங்களா? அல்லது இப்பதான் செய்து முடிஞ்சது அப்புறம் வந்து இருக்கிறேன். முதல்ல உங்களுக்கு அந்த நேரத்தை போட்டு செய்வீங்க? அதுக்கு இந்த டைமை பொறுத்து நாளைக்கு இப்போ நேற்று நான் இங்கே போகிறபடியா கொஞ்சம் நேரத்தோட உடம்பு செய்வேன். அல்லது 8 மணிக்கு தொடங்கினா இப்போ 9-10க்கு முடிச்சிடுவேன். சாப்பிட முதல் செய்வீங்களா சாப்பிட்ட பிறகு செய்வீங்களா? சாப்பிட முதல் தான் செய்ய வேணும். சாப்பிட பிறகு செய்யக்கூடாது. சாப்பிட்ட பிறகு 2 மணி அப்புறம் செய்யணும். காலை மேல உடனே இது செய்யணும். ஒரு 20 நிமிஷம் அந்த சைக்கிள் ஓடுவேன். அந்த முழங்காலுக்கு ஆகிப்ப எனக்கு அதுக்கு பிறகுதான் கீழே இறங்கி வருவேன். கீழே இறங்கி வந்து பிறகு யோகா செய்து போட்டு இருக்கிறேன். செய்து முடிச்சேன். வீட்டில் யாருக்கு பிள்ளைகளுக்கு இந்த பழக்கம் இருக்கா? மூத்தவ சோவியாம் செய்யறவ தான் மேல இருந்து. மூத்தவ தொடர்ந்து செய்யற. அவ இதுக்கும் போறவ, யோகா சென்டருக்கு போய் செய்யறவ. அவைக்கு வந்து எல்லாம் ஃப்ரீ. அவன் வேலை எடுத்தாலே அவங்களுக்கு காசு கட்டவங்களுக்கு எதுவும் செய்யலாம். 7 நாளும் எங்கேயும் போகலாம். அந்த விளையாட்டுகள், பாட்டுகள், டான்ஸுகள், யோகா, அது எல்லாத்துக்கும் எங்க போனாலும் அவைக்கு ஃப்ரீ. வேலை எடுத்தாலே அப்படி செய்யறாங்களா. அப்ப அதால ஒரு நாள் இந்த எக்ஸசைஸ்க்கு எல்லாம் அடிக்கடி போவா. நல்ல விஷயம். யோகா கிளாஸுக்கும் போகலாம், மற்ற டான்ஸ் கிளாஸுக்கும் போகலாம். அவங்களோட டான்ஸுகள்
சரி, இன்று அருள்குமார் பரிமளா தம்பதியினர் இன்றைய நாளை எடுத்து வருகின்றார்கள். காரணம் எதுவாக இருக்குமென்று சொல்லுங்க அப்போ. கல்யாண நாளா இருக்கலாம். திருமண நாள். பிறந்த நாளா இல்ல ரெண்டு பேரும் தம்பதிகள் இல்ல அவர்களுடைய திருமண நாள் இல்லை. தம்பதிகள் சொன்னபடியால் இப்ப கல்யாணம் தம்பதிகள் எடுத்து வருகின்றார்கள் இன்றைய நாள். அப்பா பிறந்த நாள். யாருக்கு ஒரு ஆளுக்கு பிறந்த நாள். அருமில்லாத பிறந்த நாளா இருக்கலாம். யாரா? அவட ஏன் அவருக்கு வரணும், அவருக்கு வராம பிள்ளைகள்ல 3 கொண்டு வராம? அவருக்கு அதேமா சொல்றோம் இந்த மாதத்துல எங்களுக்கு எனக்கு பிறந்த நாள் இருக்குன்னு சொல்லி இதுல இருந்து விளங்குது அவ்வளவுக்கு டிவியை நேசிக்கிறீங்க பாக்குறீங்க. அந்த பக்கத்தை நானடா பார்க்கவே இல்லை, உண்மையை சொல்றேன். அந்த பக்கத்தை அவ்வளவுக்கு பாக்குறீங்க பாருங்க. முழிச்சு கொண்டு இருக்கிற டதுக்ஷன் முழிச்சபடி இருக்கின்றார் இந்த வீடியோல. சரி, நானடா உண்மையை சொல்றேன். நான்டா ராத்திரில ஒன்றுமே பார்க்கல. முடியத்தான் வருது இல்லையா, வெட்டு படம் வரையில